எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யூனிட் 8ல் இருக்கக்கூடிய முதல் டாப்பிக்கான தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் இந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டாபிக் எதையெல்லாம் படித்தா இந்த டாபிக் கவர் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த தலைப்பை சார்ந்து நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, வரலாற்றுக்கு முந்தைய தமிழகம், சங்ககால தமிழகம், களப்பிரர்கள் கால தமிழகம், பல்லவர்கள் கால தமிழகம், பிற்கால பாண்டிய சோழர் கால தமிழகம். இது மட்டும் இல்லை, மராத்தியர்கள் இருக்காங்க, தஞ்சை நாயக்கர்கள் இருக்காங்க. இவங்க காலத்துலேயும் தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு சமுதாயத்தில், அதாவது அரசர் எப்படி இருந்தாங்க, ஆண் பெண் எப்படி இருந்தாங்க, வணிகம் எப்படி இருந்தது, சமயம் எப்படி இருந்தது, குடும்ப முறை எப்படி இருந்தது, வெளிநாட்டு தொடர்பு எப்படி இருந்தது, இதை எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் சமுதாய வரலாறு. ஓகேங்களா? இந்த சமுதாய வரலாறை ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி அல்லது இந்த சமுதாய வரலாறை நிரூபிக்கிற மாதிரி கிடைத்த தொல்லியல் கண்டுபிடிப்புகளை நாம் இதற்கூடவே சேர்த்து படிக்கணும். அவ்வளோதான். அப்படின்னா ஒன்றும் இல்லை, கற்காலம் முதல் நாயக்கர்கள் காலம் வரைக்கும் தமிழ்நாட்டில் என்னென்னலாம் நடந்ததுக்கு சான்றாக என்னென்ன தொல்லியல் சான்றுகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த டாப்பிக்குடைய முழு உள்ளடக்கம். இந்த டாப்பிக்கை நான் நிறையா பிரிவுகளாக பிரிச்சுட்டேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வரலாற்றுக்கு முந்தைய தமிழகம் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டு கீழே என்ன கேள்வி கேட்குறாங்க, இதற்கு என்ன பாடம் படிக்கணும், ஸ்கூல் புத்தகங்களில் என்னென்ன பாடங்களை படிக்கணும், அந்த பாடத்துக்குள்ளே என்ன குறிப்பு இருக்குது, அந்த மாதிரி நான் தனித்தனியாக பிரிச்சிருக்கேன். அதே மாதிரி சங்க காலத்துக்கு தனியாக பிரிச்சிருக்கேன், களப்பிரர்கள் காலத்துக்கு தனியாக பிரிச்சிருக்கேன், பல்லவர்கள் காலத்துக்கு தனியாக நோட்ஸ் பிரிச்சிருக்கோம், முந்தைய ஆண்டு கேள்விகள் பிரிக்கப்பட்டிருக்கு, பிற்கால பாண்டிய சோழர் கால தமிழகத்திற்கு தனித்தனியாக நோட்ஸு, எந்தெந்த பாடங்கள், முந்தைய ஆண்டு கேள்விகள் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தனித்தனியாக பிரிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வரலாற்றுக்கு முந்தைய தமிழகம் பற்றி நம்ம பார்த்துடலாம். இந்த பகுதியிலிருந்து அடிக்கடி கேள்விகள் கேட்கப்படுறதில்ல, அதற்காக நம்ம இதை விட்டுற முடியாது. ஏன்னா இந்த பகுதியில் கண்டென்ட் ரொம்ப கம்மி. அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த பகுதியை நீங்கள் போகிற போக்கில் படித்து விட்டுற முடியும். ஸோ நான் இதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, இதுக்கு என்னென்ன பாடங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத நான் வரிசையாக சொல்கிறேன், நீங்கள் அப்படியே கவனிச்சுக்கோங்க. 2022 குரூப் 4ல் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் யார்? உடனே உங்களுக்கு ஞாபகம் வரலாம், இது சிந்து சமவெளியில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தானே, சிந்து சமவெளி பாடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தானே, நம்ம எதுக்கு இதில் படிக்கிறோம் அப்படின்னா, இதுலேயும் என்னவா இருக்குது, தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது சிலபஸில். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கேள்வி தமிழகத்துடைய தொல்லியல் கண்டுபிடிப்புக்கும் பொருந்தும், சிந்து சமவெளி கண்டுபிடிப்புக்கும் பொருந்தும். அதனால் இதுலேயும் இந்த கேள்வியை நீங்கள் பொருத்தி பார்த்துக்குங்க. இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் யாருன்னு கேட்குறாங்க. ஆய்வாளர் யாருன்னு கேட்குறாங்க. இந்தியாவில் முதல்ல அராப்பா பகுதியை கண்டுபிடிச்சவர் யார், அராப்பா பகுதியை சுட்டி காட்டியவர் யார், யார் அராப்பா நாகரிகத்தை வெளிக்கொணர்ந்தாங்க அப்படின்னு கேட்கல. அப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவர் அராப்பா பகுதியை சுட்டி காட்டினவர் அவருடைய நூலில். அலெக்சாண்டர் பாரன்ஸ் அப்படிங்கிறவர் அந்த பகுதிக்கு மறுபடியும் போய் விசிட் பண்ணிட்டு வந்தவர். அலெக்சாண்டர் கானிங்கம், இவர் தான் ஃபஸ்ட்டு ஆய்வாளர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆய்வாளர், அளவையாளர் அப்படின்னு நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். யார் ஃபஸ்ட்டு ஆர்கியாலஜிக்கல் ஆய்வு செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அலெக்சாண்டர் கானிங்கம் தான் பண்ணுறாரு. இவர் போய் அராப்பாவை 2-3 டைம் விசிட் பண்ணுறாரு, மொகஞ்சதாரோவுக்கு போகிறாரு. இவர் தான் ஃபஸ்ட்டு ஆய்வாளர் இந்திய தொல்லியல் துறையில் பதிவு செய்யப்பட்டவர். அதுவும் தொல்லியல் துறையில் போய் பதிவு செஞ்சு நான் ஆய்வாளர் அப்படின்னு பதிவு செஞ்சுட்டு போய் ஆய்வு செஞ்ச முதல் ஆள் அலெக்சாண்டர் கானிங்ஹாம். சர்ஜான் மார்சல் அப்படிங்கிறவர் யார்? 1922 ஹராப்பா நாகரீகத்தை இந்த உலகத்துக்கு வெளிக்கொண்டு வந்தவர். ஓகேங்களா? இந்த ரெண்டுக்கு நிறையா வித்தியாசம் இருக்குது. ஆய்வு பண்ணுறதுக்காக நான் போகிறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு பதிவு பண்ணிட்டு போன ஆய்வாளர் இவர் தான். யார்? அலெக்சாண்டர் கானிங்ஹாம். அடுத்தது, இது 2019 குரூப் 1ல் கேட்ட கேள்வின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை நான் அப்போ மார்க் பண்ணி வச்சிருந்த கொஷினு. கீழ்கண்ட வகைகளில் இடைக்கற்காலம் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? இக்காலம் பழைய கற்காலத்திற்கும் புதிய கற்காலத்திற்கும் இடைப்பட்ட கற்காலம். ஓகே, உங்களுக்கு கற்காலத்தை பற்றி ஒரு பேசிக் ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சிந்து சமவெளியை பற்றி முந்தைய ஆண்டு வினாக்களை பார்க்கும்போது நான் சொல்லியிருக்கேன், கற்காலத்தில் 3 கற்கால பெரும் பிரிவுகள் இருக்குது. ஒன்று பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம். அதை தொடர்ந்து வந்தது உலோக காலம். உலோக காலத்தில் 3 பெரும் பிரிவுகள் இருக்குது. செம்பு காலம், வெண்கல காலம், இரும்பு காலம். இதில் இந்த
இடைக்கற்காலம் அப்படிங்கிறது பழைய கற்காலத்திற்கும் புதிய கற்காலத்திற்கும் இடைப்பட்ட காலம். ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு கூற்று சரி. ரெண்டாவது கூற்று பார்க்குறான், இம்மக்கள் மிகச்சிறிய கற்களாலான கருவிகளை பயன்படுத்தினர். கண்டிப்பாக இது மிகச்சரியானது தான். ஏன்னா பழைய கற்காலத்தில் தான் அவங்க பெரிய கற்களை பயன்படுத்துகிறாங்க. அட் த சேம் டைம் பழைய கற்காலத்துடைய கடைசி பகுதி, ஓகேங்களா, அதாவது மேல் பழைய கற்காலம்னு சொல்லுவாங்க, அதுலேயே வந்து சின்ன கற்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இடைக்கற்காலத்தில் வந்து மக்கள் தங்களுடைய கருவிகளை சிறிய உருவத்துக்கு மாற்றுறாங்க, கற்கருவிகளை. அடுத்து மூன்றாவது கூற்று என்ன சொல்கிறாங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் காணப்படும் தேரிக்காடுகள் இடைக்கற்காலத்தை சார்ந்ததாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் சரியானதா. இது ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய மிக டைரக்டான கொஷின். நான்காவது ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இக்கால மக்கள் இறந்தவர்களை எரித்தனர். இல்லை, இந்த மக்கள் வந்து இறந்தவர்களை எரிக்கலை, இவர்கள் புதைத்தனர். ஸோ இது தவறான கருத்தாக இருக்குது. ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ இடைக்கற்காலத்தை பற்றி 3 ஆப்ஷன்ஸ் மிகச்சரியாக இருக்குது. ஒன்று, இது புதிய கற்காலத்திற்கும் பழைய கற்காலத்திற்கு இடைப்பட்ட காலம். இந்த காலகட்டத்தில் கருவிகளை சிறுசாக பயன்படுத்தினாங்க. இந்த காலகட்டத்தை சார்ந்த சான்றுகள் வந்து திருநெல்வேலி மாவட்டம் தேரிக்காடுகளில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான். ஓகேங்களா. இதற்கப்புறம் இன்னொரு கேள்வி இருக்குது. 1863ஆம் ஆண்டு யாரால் பழைய கற்கால கருவிகள் முதலில் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்கிறான். நல்லா புரிஞ்சுக்குங்க. 1826 அந்த சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, ஹராப்பா பகுதியில் மேடு போன்ற பகுதி ஒன்று இருக்குது, அது மேலே கோட்டை கொத்தளங்கள் இடிபாடு அடைந்த நிலையில் இருக்குது அப்படின்னு அவருடைய நூலில் குறிப்பிடுறாரு. ஆனால் அவர் எந்த கருவிகளையும் கண்டுபிடிக்கல. ஃபஸ்ட்டு கருவிகளை கண்டுபிடிக்கிறது யாருன்னா சர் ராபர்ட் ப்ரூஸ் பூட் 1863. அதாவது அலெக்சாண்டர் கானிங்ஹாம் வந்து இந்திய தொல்லியல் துறையின் தலைவராக இருந்தபோது இவர் கண்டுபிடிக்கிறார். எங்கே கண்டுபிடிக்கிறாரு? சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் கண்டுபிடிக்கிறார். ஓகேங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1863 தான் இந்தியாவில் இந்த கற்கால கருவிகள் கண்டுபிடிக்கப்படுது. அதை கண்டுபிடிச்சவர் சர் ராபர்ட் ப்ரூஸ் பூட். இவர் எங்கே கண்டுபிடிக்கிறாரு? பல்லாவரத்தில். ஓகேங்களா, இதுவும் ஸ்கூல் புக் சோர்ஸ் தான். அடுத்தது இன்னும் நிறையா கேள்விகள் தொகுக்கப்பட இருக்குது, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். மோஸ்ட்டாக இந்த ஏரியாவில் வந்து இந்த ரீசெண்ட் இயர்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்கல. ஓகே, இப்போ இந்த டாபிக், அதாவது வரலாற்றுக்கு முந்தைய தமிழகம் அப்படிங்கிற பகுதியை நம்ம எந்தெந்த பாடத்தில் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 6ஆம் வகுப்பு முதல் பருவம் வரலாற்று பாடப்பகுதியில் முதல் பாடம் வரலாறு என்றால் என்ன. இதில் தமிழகத்துடைய வரலாற்றுக்கு முந்தைய காலம் சார்ந்த கருத்துக்கள் இருக்குது. 6வது முதல் பருவம் வரலாற்று பகுதியில் 2வது பாடம் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் வரலாற்று பாடத்தில் முதல் பாடம் வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும். 9வது வகுப்பு வரலாற்று பாட புத்தகத்தில் முதல் பாடம் மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலம். ஓகேங்களா. அடுத்தது 11வது வரலாற்று பாடத்தில் முதல் பாடம் பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரீகம் வரை. 11ஆம் வகுப்பு வரலாற்று பாட புத்தகத்தில் 2வது பாடம் பண்டைய இந்தியா செம்பு கால பெருங்கற்கால இரும்பு கால வேதகால பண்பாடு. ஓகேங்களா. இந்த மொத்தம் எத்தனை பாடம்? 2, 3, 4, 5, 6 பாடங்களை நான் குறிப்பிட்டிருக்கேன். இந்த 6 பாடங்களில் தமிழகம் சார்ந்த கருத்துக்களை மட்டும் நம்ம படித்தா போதும். இதில் வந்து இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய வரலாற்றுக்கு முந்தைய கால செய்திகள் இருக்கும். இந்தியா முழுமைக்குமான வரலாற்றுக்கு முந்தைய கால செய்திகள் அந்த கண்டென்ட்டு நம்ம சிலபஸ்லேயே கிடையாது. ஓகேங்களா. ப்ரிலிம்ஸ்லேயும் கிடையாது, மெயின்ஸ்லேயும் கிடையாது. அதனால் அதை விட்டுருங்க. தமிழ்நாடு சார்ந்த வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்தை பற்றி மட்டும் படித்தா போதும். ஸோ இந்த கிளாரிட்டியை ஏற்படுத்திக்கங்க. ஓகே, இப்போ இந்த பாடங்கள்லேருந்து நான் நோட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பழங்கற்காலம், அதாவது கற்காலத்தில் ரொம்ப முந்தைய காலம்தான் பழங்கற்காலம். பண்பாடு எனும் சொல்லை உருவாக்கியவர் யார்? தமிழில் பண்பாடு அப்படின்னு ஒரு பெயர் சொல் கிடையாது. ஓகேங்களா. அந்த பெயர் சொல்லை உருவாக்குனர் வந்து டி.கே. சிதம்பரனார். இந்த பண்பாடு அப்படிங்கிற சொல் எதை குறிக்குது அப்படின்னா
பண்பாடு என்பது மாந்தர்தம் அக உணர்வு வளர்ச்சியையும் சீர்மையையும் குறிக்குது. ஒன்றும் இல்லை, மனிதன் தன்னுடைய மனதளவிலான பக்குவம் அடைதல், மேம்பாடு அடைதலை குறிக்கிறது தான் பண்பாடு. அப்போ கல்ச்சர் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏகதேசமான ஒரு தமிழ் வார்த்தை பண்பாடு. ஒருத்தன் நல்ல வெல் கல்ச்சர்டாக இருக்கான் அப்படின்னா அவன் நல்ல பண்பட்ட மனசோடு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது, தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதிகளில் பழங்கால பாறை ஓவியங்கள் உள்ளன? ஓகேங்களா? எங்கெங்க அப்படின்னா விழுப்புரத்தில் கீழ்வளை, மதுரையில் உள்ள உசிலம்பட்டி, கோவையில் உள்ள குமுதிபதி, மாவடைப்பு, கோவையில் 2 பகுதி, அதே மாதிரி நீலகிரியில் 2 பகுதி, பொறிவரை, கரிக்கையூர், விழுப்புரத்தில் கீழ்வளை. ஓகேங்களா? கீழ்வளையில் விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உசிலம்பட்டி நமக்கு தெரியும், மதுரையில் இருக்குது. கோவையில் குமுதபதி, மாவடைப்பு, நீலகிரியில் பொறிவரை, கரிக்கையூர். ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தமாகவே நமக்கு எத்தனை ஊர் தான் இருக்குது? 6 ஊர்கள் தான் இருக்குது. கீழ்வளை, உசிலம்பட்டி, குமுதிபதி, மாவடைப்பு, பொறிவரை, கரிக்கையூர். மொத்தம் 6 ஊர்கள் தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த கேள்வி எப்படி கேட்கலாம்னா, பழங்கற்காலத்தை, ரொம்ப பழைய கற்காலத்தை சார்ந்த ஓவியங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது, தமிழக பழங்கற்காலத்தின் காலகட்டம் எது? தமிழகத்தில் பழங்கற்காலத்தோட காலகட்டம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, கிமு 20 லட்சம் முதல் கிமு 8000 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை பழங்கற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பழங்கற்காலத்தையே 3 பிரிவுகளாக பிரிச்சிருப்பாங்க. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? பழங்கற்காலத்துடைய ரொம்ப முந்தைய பகுதி, அதாவது ஃபஸ்ட்டு பகுதி எதுனா கீழ் பழங்கற்காலம், அதற்கு அடுத்தது இடைப்பழங்கற்காலம்னு வரும், அதுக்கப்புறம் மேல் பழங்கற்காலம்னு வரும். ஓகேங்களா? இதில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்குது, அதை நான் போகும்போது சொல்கிறேன். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் கிடைத்துள்ள காலத்தால் மிகவும் பழமையான கற்கருவிகள் யாரால் செய்யப்பட்டவை? இப்போ தமிழ்நாட்டில் கற்கருவிகள் கிடச்சிருக்குது இல்லைங்களா? அந்த கற்கருவிகளில் ரொம்ப பழமையானவைன்னு ஒன்று இருக்குது. அந்த பழமையான கற்கருவிகளை மனிதர்களுடைய எந்த மூதாதையர் செஞ்சுருப்பாங்க? அதாவது ஹோமோசெப்பியன்ஸ் அப்படிங்கிறதான் இப்போ நாம் இருக்கோம் இல்லைங்களா? நான் இருக்கேன், நீங்கள் இருக்கீங்க, நாம் எல்லாருமே மனித இனத்துடைய ஹோமோசெப்பியன்ஸுடைய வகை. இதற்கு முன்னாடி நிறையா வகைகள் இருக்குது. ஓகேங்களா? ஹோமோ எரக்டஸ்ன்னு ஒன்று இருக்குது, ஹோமினின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல தமிழ்நாட்டில் ஒரு பழங்கற்கால கருவி கிடைச்சதுலேயே ரொம்ப பழசு. அந்த ரொம்ப பழசை யார் செஞ்சது அப்படின்னா ஹோமினின் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களின் மூதாதை இனம், ஹோமோசெப்பியன்ஸுடைய மூதாதை இனம்தான் அந்த கருவிகளை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோமினின்களால் செய்யப்பட்ட பழங்கற்கால கருவிகள் தமிழ்நாட்டில் எங்கு கிடைத்துள்ளன? ஓகே சார், நீங்கள் மனிதர்களால் அல்லது மனிதர்களுடைய மூதாதையர்களால் செய்யப்பட்ட மிகவும் பழங்கற்கால கருவிகள் தமிழ்நாட்டில் கிடச்சிருக்குன்னு சொல்கிறீங்க. அது எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையை சுற்றியுள்ள அதிரம்பாக்கம், குடியம். ஓகேங்களா? அதிரம்பாக்கம், குடியம், இந்த 2 பகுதியில் தான் தமிழ்நாட்டிலேயே கிடைத்த மிகவும் பழமையான கற்கருவிகள் கிடச்சிருக்கு. ஓகே, இந்த அதிரம்பாக்கத்தில் கிடைத்துள்ள பழங்கற்கால கருவிகளை காஸ்மிக் கதிர் காலக்கணிப்பு மூலமாக ஆய்வு செய்ததன் மூலம் அப்பகுதியில் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் வாழ்ந்ததற்கான சான்று கிடைத்துள்ளது? இந்த கேள்வியை நான் கொஞ்சம் சுற்றி வளைச்சு கேட்டிருக்கேன். ஏன்னா டிஎன்பிசி இந்த மாதிரிலாம் ஒரு கேள்வி கேட்கும் சுற்றி வளைச்சு. ரொம்ப சிம்பிள். தமிழ்நாட்டில் ரொம்ப பழமையான கற்கருவி கிடச்சிருக்கு. அது எங்கே கிடச்சிருக்குன்னா அதிரம்பாக்கம், குடியமில் கிடச்சிருக்கு. அதை செஞ்சது யார்? ஹோமினின். இந்த ஹோமினினுடைய காலகட்டம் என்னன்னு கேட்குறாங்க. 1.5 மில்லியன் ஆண்டுகளிலிருந்து 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் அந்த ஹோமினின் அப்படிங்கிற மூதாதையர் வாழ்ந்து அந்த கற்கருவிகளை உருவாக்கி பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, உலக மனித மூதாதையர்கள் வாழ்ந்த முக்கிய இடங்களில் ஒன்று தமிழகத்தில் எங்கு உள்ளது? உலக மனித மூதாதையர்கள் வாழ்ந்த முக்கிய இடங்களில் ஒன்று தமிழகத்தில் எங்கு அமைந்துள்ளது? மூதாதையர்கள்னால் நான் சொன்ன மாதிரி ஹோமினின் ஒரு வகை. இதே மாதிரி நிறையா வகைகள் இருக்குது. ஹோமோ எரக்டஸும் ஒரு மூதாதையர் வகை தான். ஓகேங்களா? அப்படி
தமிழ்நாட்டில் மூதாதையர் வாழ்ந்த ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னா கொசஸ்தலை ஆறு. கொசஸ்தலை ஆறு இது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றுப்பகுதி. இந்த கொசஸ்தலை ஆறு பகுதியில் தான் அந்த மூதாதையர்கள் வாழ்ந்தாங்க. சரி, இந்த கொசஸ்தலை ஆற்றுப்பகுதியில் யார் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஏதாவது குறிப்பு இருக்கா, அப்படிங்கிறதுக்கான ஏதாவது தொல்லியல் சான்று இருக்கான்னா ஹோமோ எரெக்டஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் 2 பேரை சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து தமிழ்நாட்டிலேயே கிடைச்ச ரொம்ப பழமையான கற்கருவிகளை பயன்படுத்தினது ஹோமினின். அது மட்டும் இல்லை, கொசஸ்தலை ஆறு அப்படிங்கிற ஒரு பகுதியில் மனிதர்களுடைய மூதாதையர்கள் வாழ்ந்திருக்காங்க. அப்படி வாழ்ந்த மூதாதையர்கள் யாருன்னா ஹோமோ எரெக்டஸ். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, இந்தியாவிலேயே முதலாக பழங்கற்கால கருவிகள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? நான் சொன்னேன் இல்லைங்களா, கேள்வி கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு முந்தைய ஆண்டு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு காட்டணும் இல்லைங்களா. அந்த கேள்விக்கான புக் சோர்ஸ் இதுதான். இந்தியாவிலேயே முதலாக பழங்கற்கால கருவிகள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? அது பல்லாவரம். கண்டுபிடிச்சது யார்? சர் ராபர்ட் ப்ரூஸ்போர்ட் 1863. ஓகேங்களா?